SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. ஊரடங்கு சட்டம் தொடர்பில் பிரதி போலீஸ் மா அதிபர் விடுத்த தகவல். 3ஆம் பாலின விவகாரங்கள் தொடர்பில் அனுர தரப்பில் விளக்கம். தொழிலதிபர் சம்பத் கமகே கொலை பிரதான சந்தேக நபர் கைது. 27 நாடுகளில் பரவும் புதிய வகை கோவிட் தொற்று. துலிப் சமரவீராவுக்கு 20 வருட தடை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பொதுவெளியில் திரையிடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தேர்தல் முடிவுகளை பொதுவெளியில் திரையிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுவெளியில் திரையிடுவதால் வன்முறை சம்பவங்கள் ஏற்படலாம். எனவே வன்முறைகளை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்தவாறு தனிப்பட்ட முறையில் பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனை கவவி அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் தொடர்பாக ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு போலீசுக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் 63,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். 3ஆம் பாலின விவகாரங்களை தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் ஊக்குவிக்கவில்லை என அக்கட்சியின் ஆதரவாளரான ஜஸ்டின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி 3ஆம் பாலின விவகாரங்களை ஊக்குவிப்பதாக சிலர் கூறி வருகின்றார்கள். இது முற்றிலும் போலியான கருத்தாகும். தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் ஈர்க்கப்பட்டுள்ள வாக்குகளை சிதைப்பதற்கு சிலர் இவ்வாறான விடயங்களை கூறுகின்றார்கள். எனினும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் 3ஆம் பாலின மக்களை இந்நாட்டின் பிரஜைகளாக கருதி தேவையான பாதுகாப்பு மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். தொழில் அதிபரான சம்பத் கமகேவை கட்டையால் அடித்து கொலை செய்த வழக்கில் பிரதான சந்தேக நபர் கலவான வெத்தாகல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக அத்துருகிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பான ஆதாரங்கள் எதுவும் இல்லாத நிலையில் அத்துருகிரிய போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் உத்தியோகத்தர்கள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர் குறித்த தகவல்களை திரட்டியுள்ளார்கள். தேடி கமுக வெளி பில்லேவா பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கோகாகம பனகுட சமகி மாவட்டத்தில் உள்ள வர்த்தகர் சம்பத் கமகே நிலத்தில் இது கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். புதிய வகை XEC கோவிட் திரிவு தற்போது 27 நாடுகளில் பரவியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போலந்து, நோர்வே, லக்சம்பர்க், உக்ரைன், போர்த்துகல், சீனா உள்ளிட்ட 27 நாடுகளைச் சேர்ந்து 500 மாதிரிகள் ஒரே ரகம் இருப்பது போல தெரிய வந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் ஜெர்மனியில் அடையாளம் காணப்பட்ட XEC எனும் கோவிட் வைரஸின் புதிய திரிவு இதுவரை பிரித்தானியா, அமெரிக்கா, டென்மார்க் உள்ளிட்ட பல நாடுகளில் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குளிர்காலத்தில் வேகமாக பரவத்தக்க சில புதிய பிறழ்வுகளை இந்த வைரஸ் கொண்டிருப்பதாக தடுப்பூசிகள் பயன்பாடு காரணமாக இந்த திரிவால் மனிதர்களுக்கு தீவிரமான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள். ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளராக பணியாற்றிய இலங்கையின் முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் துலிப் சமரவீராவுக்கு 20 வருட தடை விதிக்க கிரிக்கெட் ஆஸ்திரேலியா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அவர் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவின் நடத்தை விதிமுறையை மீறியதாக அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்படி கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவின் மாநிலம் அல்லது புற கிரிக்கெட் சங்கம் அல்லது பிக் பாஸ் அணிகளில் அவர் இந்த பதவிகளையும் வகிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா மாநில கிரிக்கெட் நிறுவனத்தில் பயிற்சியாளராக பணிபுரிந்த போது தகாத நடத்தை தொடர்பில் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பின்னர் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. ஊரடங்கு சட்டம் தொடர்பில் பிரதி போலீஸ் மா அதிபர் விடுத்த தகவல். 3ஆம் பாலின விவகாரங்கள் தொடர்பில் அனுர தரப்பில் விளக்கம். தொழிலதிபர் சம்பத் கமகே கொலை பிரதான சந்தேக நபர் கைது. 27 நாடுகளில் பரவும் புதிய வகை கோவிட் தொற்று. துலிப் சமரவீராவுக்கு 20 வருட தடை.